வணக்கம் மக்களே, நான் உங்கள் புகழேந்தி கருணாநிதி, எலும்பு மூட்டு தசை நரம்புக்கான சிறப்பு எண்முறை மருத்துவர். மக்களே, இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தோள்பட்டை வலி. இந்த தோள்பட்டை வலிக்கு நிறைய பேர் இருக்குது. ஃப்ராசன் ஷோல்டர்னு சொல்லுவோம், பிஏ ஷோல்டர், அதுக்கப்புறம் அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ். பிஏ ஷோல்டர்னால் பெரிய ஆர்த்ரைட்டிக் ஷோல்டர், அதாவது ஷோல்டரில் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு, தேய்மானம் வந்துருச்சு, அதுதான் அந்த பேரோட அர்த்தம். அதுக்கப்புறம் ஃப்ராசன் ஷோல்டர், அந்த ஷோல்டர் இறுகி போயிருக்கு, உறைஞ்சி போயிடுச்சு அந்த ஷோல்டர், ஃப்ராசன் ஷோல்டர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ். அப்படின்னா என்னென்னா, உள்ளே இருக்க கேப்சியூல், ஷோல்டருக்குள்ளே இருக்க கேப்சியூல் இறுகி ஒட்டிக்கிச்சு, அதுதான் அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ். இதெல்லாம் இந்த பேருக்கு பின்னாடி இருக்க அர்த்தங்கள். இப்போது பொதுவாக இந்த ஷோல்டர் பெயின் யாருக்கு வரும் அப்படின்னா, சுகர் வரப்போகுது, இன்னும் வரல, எனக்கு வரலாம், அதாவது HbA1c 6க்கு மேலே தாண்டிட்டுருக்கு அப்படின்னா இந்த அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் ஒன் ஆஃப் த சிம்டம் முன்னாடியே வந்துடும். இல்லை சுகர் இருக்கிறது, எனக்கு ஏற்கனவே டயபெட்டிக் தான் நான் அப்படின்னாலும் இந்த அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் வரும். இது ஒரு கோரிலேஷன் தான், இருந்தால் வரலாம் அப்படின்னு. இது போக யாருக்கு வரும், கீழே நான் எங்கேயாவது விழுந்துட்டேன், எங்கேயாவது போய் என் ஷோல்டர் இடிச்சுக்கிட்டேன், எனக்கு முன்னாடி இந்த கை உடஞ்சிருந்தது, அப்போ மாவு கட்டு போட்டிருந்தேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்றவங்களுக்கு வரலாம். இல்லை நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான், அதிக வெயிட் தூக்கி, அவங்களுக்கு வரலாம். இதெல்லாம் அந்த ஷோல்டர் பெயின் வரத்துக்கான இப்போது இந்த ஷோல்டர் பெயின் வந்துருச்சு ஒருத்தங்களுக்கு, இப்போது ஒருத்தங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்துருச்சு. இப்போ யார்கிட்ட பார்க்கணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த ஷோல்டர் பெயின் எனக்கு ஒரு வேளை இதயம் பிரச்சனையால் எதனா வந்திருக்குமா அப்படின்ற ஒரு பயம் வரும். அதை போக்குறது ஈஸி தான். அது எப்படி அப்படின்னா, நான் நடந்தால் எனக்கு ஷோல்டர் பெயின் வருது, நான் எதனா வேலை செஞ்சால் காலையிலேருந்து சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும் போது எனக்கு ஷோல்டர் பெயின் வருது, இல்லை ஆஃபீஸ்க்கு நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஷோல்டர் பெயின் வருது, ஏதோ அவசரமான வேலை செய்யும் போது மட்டும் எனக்கு ஷோல்டர் பெயின் வருது, மற்ற நேரம் எனக்கு வர்றதில்லை அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இல்லை எனக்கு ஷோல்டர் பெயின் வரும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சமாக வேர்க்கிற மாதிரி இருக்குது, நிறைய வேலை செய்யும் போதும் வேர்க்கிறதும் ஷோல்டர் பெயின் வரதும் ஒரே சமயத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்ட் பார்த்து அவர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை எனக்கு இது எதுவுமே இல்லை, எனக்கு நான் எப்போ வேலை செய்கிறனோ இல்லை எப்போ இந்த தோள்பட்டையை தூக்குறனோ அப்போ மட்டும்தான் எனக்கு வலிக்கும், மற்ற நேரம்லாம் எனக்கு வலி இல்லை. அதே போல் தூங்கும் போது அந்த சைடு படுத்தோன்னா எனக்கு வலிக்கும், மற்ற நேரம்லாம் எனக்கு வலி கிடையாது அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அது அதிகபட்சமாக இந்த மாதிரி ஷோல்டர் அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் இதை மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. இப்போது எனக்கு ஷோல்டர் பெயின் வந்துச்சு, ஆனால் இதுக்கு முன்னாடி அதுவாக போயிடுச்சு, இப்போ எனக்கு போகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மை தான். எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு வர பெரிய ஆர்த்ரைட்டிக் ஷோல்டர் நல்லா கவனிச்சிக்கங்க. எனக்கு ஒரு ஷோல்டர் பெயின் வந்துச்சுன்னா சில சமயம் ஒரு 10 நாள் வலிக்கும், நம்ம அதை பார்க்காமே விடுவோம், இதுவாக சரியாக போய்டும், அது சரியாக போய்டும். அது எப்போயுமே முதல் வர வலி தான் அப்படி சரியாக போகும். அடுத்தடுத்து வர ஷோல்டர் பெயின் எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து வந்துருச்சு, இல்லை அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 மாதத்துல திருப்பி ஷோல்டர் பெயின் வருதுன்னா அந்த பெயின் மாதிரி திரும்பி போகாது, அது அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க கூடாது, அதுவாக போயிடும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலே போயிடும் அப்படி எடுத்துக்கூடாது. முதல்ல போய் நீங்கள் ஒரு நல்ல இயன்முறை மருத்துவரை பார்த்துடணும். சில நேரங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு தோள்பட்டை வலி அதுவாக போகும், எப்போ போகும்னா 1 வருஷம் கழித்து போகும், இல்லை ஒரு 18 மாதம் கழித்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது மக்களே. நீங்கள் எப்போல்லாம் அந்த தோள்பட்டை வலி ஒரு 2 மாதத்துக்கு மேலே 3 மாதத்துக்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் உடனே அதில் அட்டென்ஷன் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தோள்பட்டை வலியை முழுமையாக, அதாவது நார்மல் ரேஞ்சுக்கு எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் அதை நம்மளுக்கு அதுவாக போயிடும்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா அந்த தோள்பட்டை, நீங்கள் யோசித்து பார்த்துங்களேன், ஒரு தோள்பட்டை உபயோகமே இல்லாமல் அப்படியே இருக்குது, அதுவாக எப்படி சரியாகும்? அந்த தோள்பட்டை உபயோகமே இல்லாமல் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னாவே ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த தோள்பட்டை சுருங்கி வெறும் எலும்பு மட்டும் வர மாதிரி ஆகிடும், ஏன்னா வேஸ்டிங் போகும். இந்த தோள்பட்டை வலி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே. என்கிட்ட வரவர் தான் அவர், எப்பயுமே என்னோட சிறந்த நண்பர் அவர். ஒரு வாட்டி என்ன சொன்னாருன்னா, எனக்கு இது மாதிரி மேலே தூக்கும் போது கொஞ்சமாக வலி வருது, எனக்கு இதுக்கு முன்னாடி கிடையாது, இந்த இடத்துல ஃபுல்லாக தூக்கணுன்னே எனக்கு இங்கே வலிக்குது, முன்னாடியும் வலிக்குது, கீழே போடும் போதும் வலிக்குதுன்னாரு. நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அந்த சந்தேகம் வந்துருச்சு. இருந்தாலும் அவர் ஃபுல்லாக பண்ண முடியுதுன்னு சொல்கிறதுக்காக நான் எப்பயுமே ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி அவருக்கு, நீங்கள் வீட்டில் போய் இது ஒரு 4-5 எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா அது போயிடும், போகலன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன் அவரை. என் மேலேயும் ஒரு தவறு என்னென்னா, நான் திருப்பி அவருக்கு
எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம். எப்படி இருக்கீங்க என்னென்னு. அவர் ரொம்ப சின்சியர். எக்ஸசைஸும் சின்சியராக பண்ணுவார். டயட்டு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். அவரை மாதிரி வாக்கிங் பண்ண முடியாது. எந்த ஒரு சின்ன வலினாலும் உடனே வந்துடுவார். அதனால் நான் அதை பெருசாக என் தலையில் ஏற்றிக்காமல் விட்டுட்டேன். ஒரு 3 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ திருப்பி வந்தார். வரும்போது செக் பண்ணி பார்க்க அவர் கை இதுக்கு மேலே போகவே இல்லை. ஏன் சார் லேட் ஆச்சுன்னா, நான் போய்டும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு. பாருங்க மக்களே, அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிட் பர்சன், சின்சியர் பர்சன், எதை சொன்னாலும் கேட்பார், பக்கா ஃபாலோஅப்பில் இருப்பார் அவர். அவருக்கு அந்த வழியை போக வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 4-5 மாதம் ஆச்சு. 4-5 மாதம் அந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இப்போது ஹீ இஸ் ஆல் ஃபைன், பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஷோல்டர் இப்போ அவருக்கு. ஆனால் அப்போது அந்த கஷ்டப்பட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு அந்த வலி எப்படி வரும், நம்ம ஈஸியாக போயிடும்னு நினைக்கிறவங்களுக்கு அது போகாது. சில பேருக்கு உடனே ரிக்கவரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் தோள்பட்டை வலி வந்துருச்சு, அதுவாக போயிடும், நான் வீட்லேயே எக்ஸசைஸ் செஞ்சு போக வச்சுடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எவ்வளோ நாளைக்குன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் டைம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே அந்த தோள்பட்டை வலி போகலன்னா தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்டையாவது போய் அந்த தோள்பட்டை வலியை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிவிடுங்க. இல்லை சில எக்ஸசைஸ் சொல்கிறேன் பாருங்கள், புக்ஸ்லேயும் நிறைய இடத்துல நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இந்த பெண்டுலர் எக்ஸசைஸ் அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு எஃபெக்டிவாக இருக்குது எக்ஸசைஸ். அண்ட் 2வது தோள்பட்டை வலியே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான எக்ஸசைஸ் இது தான். இதை நீங்கள் டெய்லியும் பண்ணலாம். தோள்பட்டை இருக்கிற வலி இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை நிறைய வெயிட் வச்சு பண்ணாமல் சிம்பிளாக வெயிட்டே இல்லாமல் பண்ணோம். தோள்பட்டை வலி இருக்கிறவங்க அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை பண்ணணும். 10 தடவையாக பிரித்து ஒரு நாளைக்கு 4-5 தடவை பண்ணிங்கன்னா அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம். காலையில் மட்டும் பண்ணுவேன், சாயந்தரம் மட்டும் பண்ணுவேன்னா வெளியே வரலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். சரிங்களா? இப்போது தோள்பட்டை வலி அதிகமாக இருக்குன்னா இங்கே பாருங்களேன், இந்த 2 கையும் இப்படி பிடிச்சிட்டு மெதுவாக இந்த கையை இப்படி மேலே தூக்கணும். தூக்கி மெதுவாக கீழே இருக்கணும். அதாவது என் கையை நான் தனியாக தூக்கல. இப்போ என் ரைட் சைடு தான் எனக்கு அஃபெக்டட்னு வச்சுக்கோமே, இந்த கை தான் எனக்கு பிரச்சனை, இந்த தோள்பட்டை தான் பிரச்சனை அப்படின்னா நான் இந்த இப்படி பிடிச்சிக்குவேன். பிடிச்சிட்டு மெதுவாக மேலே தூக்குவேன். இப்படி பின்னாடி, அதுக்கப்புறம் மேலே, அதுக்கப்புறம் கீழே, இப்படி பண்ணோம் ஃபுல்லாக. ஒரு 20 மூமெண்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு இது நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னா தனியாக அந்த கையை இப்படி மேலே தூக்கி இப்படி மடக்கி இப்படி தூக்கி இப்படி இறக்கலாம். இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் தூக்கிறது. இப்படி ஃபுல்லாக தூக்கி இப்படி இறக்கணும். இதே தோள்பட்டை வலி இருக்கிறவங்க எப்படி தூக்குவாங்கன்னா இப்படி தூக்கிடுவாங்க. இந்த கை தானே எனக்கு அஃபெக்டட் கைன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும். இந்த கை தூக்கிடலாம், இந்த கை தூக்க முடியாது, இப்படி தான் இருக்கும். அதாவது தோள்பட்டை வரத்துக்கு முன்னாடி இந்த சப்பை எலும்பு இருக்கு இல்லையா, அது தூக்கிடும். இப்படி தான் இருக்கும். அவங்க தூக்க முயற்சி பண்ணுவாங்க, இவ்வளோ தான் போவோம், இப்படி வளைஞ்சிக்குவாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்கள இந்த தோள்பட்டையை ரிலாக்ஸ் பண்ண சொல்லணும். இதை நீங்கள் லூஸாக விட்டுட்டு இப்படி இறக்கணும். இப்போ இவ்வளோ தான் வருது எனக்கு, அவ்வளோ பண்ணால் போதும். இவ்வளோ ஸ்லோவாக மீதம் வந்துடும். அதுவும் 2வது அது. 3வது இந்த மூமெண்ட் இதுவும் பண்ணணும். எனக்கு இவ்வளோ தூரம் தூக்கம் வரல, இவ்வளோ தான் வருதுன்னா அந்த இடத்துல வச்சே உள்ள வெளியே. அதுக்கு அடுத்து இன்னொன்று இப்படி உள்ள இப்படி வெளியே, இப்படி உள்ள இப்படி வெளியே. அண்ட் லாஸ்ட் இது வர்றது கஷ்டம், வந்துருச்சுன்னா இதையும் பண்ணலாம். இப்படி இது டவல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை குச்சி வச்சு பண்ணலாம், இல்லை வெறும் கையிலையும் பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணோம். இப்போ எனக்கு இது அஃபெக்டட், இப்படி பண்ணுறேன். அப்படியே ஆப்போசிட்டும் பண்ணோம். இப்படியும் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் ஒரு 5 எக்ஸசைஸ் இதை பர்ஃபெக்ட் பண்ணாலே அந்த ஷோல்டர் பெயின் அதுவாக கம்மியாகிடும். ஆனால் இதுவும் நான் பண்ணுறேன், ஒரு 10 நாள் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போது 2வது மாதம் கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட போயிருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஒரு நல்ல ஏன்முறை மருத்துவரை பார்க்குறது தான் பெட்டர். அதுக்கு மேலே நான் ஐஸ் வச்சேன், க்ரீம் தடவுனேன், அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நாள் கடத்திக்கிட்டே இருந்தோன்னா அதை திருப்பி ஓர வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. மற்றபடி இது ஒன்றும் பெரிய பயப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. இது சீக்கிரம் சரி பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ரிக்கவரி ஆகும். நான் இன்னொரு ஒருத்தர் சொல்கிறது கூட கேட்டேன், என்னென்னா இது ரெக்கவரி ஆகாது, இது அப்படியே இருக்கும் அப்படின்னு. கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகும். இது ரெசிடியூவில் இருந்த தடமே தெரியாமல் போயிடும். சரிங்களா? நன்றி மக்களே. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.